அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருக்கட்டும், எல்லோரும் நலமாக இருப்போம். மிக சிறப்பான இன்றைய நாள் நன்னாளாக பொன்னாளாக அமையட்டும். குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, அதாவது நம்மளுடைய இந்த நாள் ரொம்ப சிறப்புங்க. நியூமரலாஜியில் பார்த்தீங்களா 9 அப்படிங்கிற அமைப்பு. அப்போ செவ்வாய்ங்கிற ஆதிக்கம் இங்கே வருது, சதுர்த்தி அப்படிங்கிற விஷயம் வருது, சுப முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. நல்ல விஷயம் நடத்தலாம், நல்ல கைங்கரியம் பண்ணலாம். சுப முகூர்த்தமாக இருக்கிறனால இந்த நாள் தோஷம் இல்லை. சங்கடகரா சதுர்த்தி தேய்பிறை தான் நமக்கு தோஷம். இந்த சதுர்த்தி நமக்கு தோஷத்தை கொடுக்காது, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் இன்று பூச நட்சத்திரத்துக்கு ஒரு வேல்யூ உண்டுங்க. ஏன்னா அரசாளும் தன்மை, சிவராஜ யோகத்தன்மை, நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இந்த ஒரு மாதம் புரட்டி போட்டு முதல்வராக ஆகக்கூடிய அமைப்பில் பூசம் நல்ல பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கு. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய நட்சத்திரம் இன்னைக்கு மேடம் சொல்லும் போதே ஆசையாக இருக்குது, நம்ம என்ன இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிறது. கடகமும் சிம்மமும் அரசாளும் தன்மை, அரசியல் பண்ணக்கூடிய தன்மை, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மை, இது இந்த ராசிநாதனுக்கு உண்டு, உரித்தானதுன்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனுடைய ஆட்சி இங்கே, சூரியனுடைய ஆட்சி எங்கெங்க சிம்மத்தில். பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானதுங்க. நல்ல இன்ஸ்டியூஷன் பவர் உண்டு. எதையுமே உள்வாங்கி வக்கீல் போல பேசக்கூடிய தன்மை, நல்ல கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கும். யாரையுமே இப்படின்னு கிரகிக்கக்கூடிய தன்மை, நல்ல உத்வேகமான அமைப்பு உடையது. முன்கோபம் ஜாஸ்தி, எடுக்கக்கூடிய திட்டங்களில் தடுமாற்றம் உண்டு. கடகங்கிற ராசிக்கே உரித்தானதுங்க. அன்பு பாசம் நேசம் பொசுக்குன்னு விழுந்துருவாங்க. அதில் மீண்டு வரதும் கஷ்டமும். நிறைய விஷயங்கள் நம்ம ராசிக்கு சொன்னாலும் இந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விசேஷங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கால் சம்பந்தமான பிரச்சனைகள், அதுவும் தன்னுடைய அம்மாவுக்கு உடல் உபாதைகள் நிறையா இருக்கும். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கே, ஏன்னா இந்த சந்திரனுடைய இடம், அதனால் இங்கே புணர்ப்பு தோஷமும் உண்டு. இங்கே சனி பகவான் உட்காரணுன்னே அவசியம் இல்லை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அம்மாவுக்கு உபாதைகள் உண்டு, புணர்ப்பு தோஷமும் உண்டு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நாளை சந்திப்போம்.